ட்ரேடிங்கில் நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உருப்படியாக கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா we can make a good amount of money. பட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி we will become much better in the strategy. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கில் எந்த சுச்சுவேஷனில் எப்படி அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து அதுலேருந்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுன்ற அந்த ஒரு ஸ்கில் டெவலப் ஆகிடும். லக்கிலி ஃபார் மீ லாஸ்ட் ஒரு 2 years ஆஃப் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் இன் டு திஸ் ஹார்மோனிக்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இட் ஹஸ் லெட் மீ டு டெவலப் ஒன் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் ஒர்க்கிங் இனார்மஸ்லி ஃபார் மீ. லாஸ்ட் பேட்ச் ஆஃப் பீப்புள் கூட நான் வந்து அதான் சொல்லி கொடுத்தேன். இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தம். ஸோ இப்போ அந்த மெத்தடை நான் வந்து ஆப்ஷன் பையிங்க்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு எனக்கு செட்டே ஆகாத ஒரு இடம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் பையிங் தான். பட் சம்ம மென்டல் பிளாக் என்னன்னு தெரியல. பட் இப்போ இந்த ஆப்ஷன் பையிங்க்கு இந்த மெத்தடை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் அப்ளை பண்ணி ஐம் ஏபிள் டு மேக் சம் குட்டி குட்டி ரிட்டர்ன்ஸ். ரைட், இது ஒரு 1 லாட் 2 லாட் ட்ரையல் பார்க்குறதுக்கே நான் ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ இந்த மெத்தடோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் எங்கேருந்து எங்கே மூவ் ஆயிருக்கு, இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு சின்ன குட்டி ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம் நம்ம. ஆல்ரைட், ஸோ நிஃப்டி நேற்றுக்கு வந்து 28 ஜூலை, இன்னைக்கு 29 ஜூலை மார்னிங் 5:10 AM. ஸோ நிஃப்டி வந்து நேற்றுக்கு 28 ஜூலை வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் ஆக்சுவலாக இது க்ளோஸ் ஆச்சுது. பட் ஃபுல் டே டவுன் ட்ரெண்ட் இல்லை. இந்த மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து உங்களுக்கு ஒரு அப்சைடு கன்யூஸாக மேலே போகும்னு பார்த்தோம், ஒரு கரெக்ஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ட்ரை பண்ணால் போகலை. லோ பிரேக் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு இந்த 24,600 அந்த ரேஞ்ச் 680 இந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வச்சு முடிச்சிட்டான் உங்களுக்கு. ரைட், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி குட் பொட்டன்ஷியலி காட் டபுள் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் என்ன நடந்தது அப்படின்றத வி வில் சீ நவ். ரைட், ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அப்சைட் போனதுனால லுக் அட் தி கால் ஆப்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I'll get into 1 minute detailed view. ஸோ காலையில் ஓப்பனிங் அப்போ வந்து ஒரு 188 ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் நிஃப்டி எப்படி போச்சு அதே மாதிரி தான் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் இந்த டே ஹை அங்கே பிரேக் பண்ணி மேலே போனோம். டே ஹை மேலே பண்ணி பிரேக் போயிட்டு திரும்ப கரெக்ஷன் ஆனாங்க. ஐ நோட்டீஸ்ட் அ ஹாஃப் பேட் பேட்டர்ன். ஸோ இந்த ஹாஃப் பேட் பேட்டர்னில் ஸோ நம்ம மெத்தட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா 208க்கு மேலே போனால் பை, 155 கீழே போனால் வந்து எக்ஸிட்டு, டார்கெட் இஸ் 300, 344 அண்ட் 378. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கிடைச்ச டார்கெட், இது லெவல்ஸ் இருந்தது. ஸோ நம்ம இதை வந்து வச்சுட்டு ட்ரேட் எடுத்தோம். பட் இந்த 209 கிட்ட ஒரு பை போயிருந்த போது வந்துட்டு 212 கிட்ட பை போயிருந்தேன் நானுங்க. ஸோ இட் காட் ஹிட். ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. ஸோ இதில் எனக்கு இந்த ட்ரேடில் எனக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னா 212 ஒரு 62 ரூபா வந்து இந்த ட்ரேடில் லாஸ். ரைட், அட் த சேம் டைம் மார்க்கெட் வாஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லையா. இந்த பக்கத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வந்தது எனக்கு அப்படின்னா when Nifty was able to crack this level. இந்த இடத்துல ஒரு மேலே போனால் திரும்ப கீழே டே லோ கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டாங்க உங்களுக்கு. பட் இங்கே ரிவர்ஸில் ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணலாம். வெரி பேசிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்கிறது, நத்திங் ஃபேன்சி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இஃப் ஹி ஹேட் டேக்கன் அவுட் தி டே லோ அப்படின்னா ஃபர்தராக கீழே போயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆனேன் இந்த இடத்துல. ஸோ சஸ்டெயின் ஆனதுனால ஐ ஆக்சுவலி பிளாட்டட் திஸ் ஒன். ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 144க்கு மேலே பை. ஸோ கிட்டத்தட்ட 150 ருபீஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. ஸ்டாப் லாஸ் 106, அனதர் ஒரு 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 35 பாயிண்ட் கிட்ட ரிஸ்க் உங்களுக்கு, 38 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் உங்களுக்கு. ரிவார்டு 209, 240 அண்ட் 264 கிட்ட ரிவார்டு. ஸோ 151 2 இது அப்படின்னா 112 ருபீஸ். ஸோ அங்கே ஒரு 60 ருபீஸ் லாஸ் ஆச்சு, இங்கே ஒரு 112 ருபீஸ் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நெட்டாக ஒரு 50 ருபீஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருக்கும். 50 ருபீஸ் ப்ராஃபிட் இஸ் லைக் 50 பாயிண்ட் ப்ராஃபிட் இஸ் லைக் 3,750 3,800 ருபீஸ் உங்களுக்கு வந்து கெயின். உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் ஒரு 500 ருபீஸ் போகுது அப்படின்னாலும் யூ ஹவ் எண்டட் அப் வித் 500 ருபீஸ் போகுது, 200 ருபீஸ் உங்களுக்கு போயிருக்கும். 3,000 3,600 ஃபார் ஒன் லாட். இது ஆவரேஜ் கேபிட்டல் யூஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250, இங்கே ஒரு 100, 250னா 15,000, 20,000 வரும் உங்களுக்கு. இதுனா உங்களுக்கு ஒரு லாட் எடுத்துகிட்டு போன அமௌண்ட் 7,500. ஸோ ரஃப்லி ஒரு 20,000 ஒரு 30 to 40,000 ருபீஸ் நீங்கள் வந்து பேக்கப்போட வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட மேட் சம் 3,000 ருபீஸ் இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் மெத்தட் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். இது டீட்டெயில்டாக எப்படி ஒர்க் ஆகுது, இதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணோம், எப்படி நீங்கள் பிளாட் பண்ணோம், அதை நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கன்விக்ஷனோட வந்து எப்படி ட்ரேட் பண்ணோம், இது எல்லாத்துக்கும் தான் வந்துட்டு ஐ எம் ஆஃபரிங் த ட்ரேடிங். ரைட், ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணணும். திஸ் மெத்தட் அப்ளைஸ் ஃபார் ஸ்டாக்ஸ் ஆல்சோ. ரைட், இந்த ஸ்டாக்ஸ்க்கே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள்
ஸோ இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ராலில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள். வி வில் கனெக்ட். ஜஸ்ட் நவ் தி ஜூலை பேட்ச் கம்ப்ளீட்டட். ஆகஸ்ட் பேட்ச் வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யூ வாண்ட் டு கேன் ஜாயின். ரைட். ஸோ கமிங் டு தி லாஸ்ட் பார்ட், நிஃப்டினுடைய ஃபர்தர் அனாலிசிஸ் எங்கே இருக்கும் நிஃப்டி அப்படின்றது. ஸோ இப்போ நிஃப்டி வந்துட்டு ரெண்டு வியூ நான் தரேன் நான். இது என்னோட பர்சனல் வியூ தான். இன்ட்ராடேல நிஃப்டி வந்து நாளைக்கு ஐ மீன் டுடே 29th ஜூலை டியூஸ்டே அன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி ஹேஸ் டு கிராஸ் திஸ் லெவல்ஸ். இந்த 24,705க்கு மேலே போச்சுன்னா வந்துட்டு வி கேன் கோ ஃபார் அ பை. எவ்வளோ தூரத்துக்கு வி கேன் எக்ஸ்பெக்ட் டார்கெட் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ், 24,860. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நம்ம. இது வந்து ஷார்ட் டேர்ம் வியூவில் வந்துட்டு நாளைக்கு இன்ட்ராடேல மேலே போச்சு அப்படின்னா. ஃபர்தர் ஒன்று கீழே போகிறோம் அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் another 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஃப்ரம் ஹியர். $24,500 கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம வந்துட்டு கீழே வரைக்கும் போவான்றது எதிர்பார்க்கலாம். இங்கெல்லாம் எவ்வளோ தூரம் போவான்னு எதிர்பார்க்கலாம். இது கீழே போகாதுன்னா போகலாம். பட் இந்த லெவல்ஸ் கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த 24,500 வரைக்கும் இந்த திக்கிட்ட இதுக்கு கீழே போகும்போது ஒரு என்ட்ரி எடுத்துட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து இந்த 24,500 கிட்ட எக்ஸிட் ஆறீங்க அப்படின்னா யூ கேன் செக்யூர் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இந்த மூவ். அந்த மூவ் நடக்கிறத ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் நம்ம. ரைட். பட் இந்த லாங் டேர்மில் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் நிஃப்டி டு கோ டவுன் மச். ரொம்ப கீழே போகணும்னு எதிர்பார்க்கல நான். ரீசன் என்ன அப்படின்னா நிஃப்டி செட் அப் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். இந்த 24,750 டு 24,640 இந்த ஜோன் வந்து நிஃப்டிக்கு ஒரு சாலிடான ஒரு ரிவர்சல் ஜோன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஜோனை தாண்டி அவன் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்குது. இது வந்து ரிவர்சல் ஜோன். இது இங்கிருந்து அவன் மேலே இன்ச் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இந்த 24,920 இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போனோம். இந்த 24,920 லெவலை பிரேக் பண்ணி மேலே போனோம்னா we can expect an upside up to 25,538. இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் லெவல்ஸ் தானே, எவ்வளோ வந்துட்டு எக்ஸாக்டான லெவல்ஸ் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் பின்ன இங்கே ஒரு 550 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ரைட். ஸோ திஸ் இஸ் வித் தி வாட் ஐ வாண்டட் டு டாக் வித் யூ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலோ இல்லை ஏதாவது ட்ரேடிங் பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே do reach out to me. Number is available for you. So thank you so much for your time. Thanks so much for watching this video. உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you.